ஆனால் சென்னை மெட்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். எகெயின் இங்கே வந்து ஜிக்காவோட ஃபண்டிங் இருக்கு. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி எப்படி எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து ஜிக்காவோட காம்பனன்ட் இருக்கோ அதே போல சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கும் ஜிக்காவோட காம்பனன்ட் இருக்கு. இப்போ செல்போன் வாங்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும், மாநில அரசு இதில் ஒரு காம்பனன்ட் கொடுக்கணும். இரண்டு பேரும் அந்த காம்பனண்ட்டை கொடுக்கும்பொழுது தான் மெட்ரோவுடைய வேலை நடக்கும். உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுடைய ஈக்விட்டி வந்து 11.2%. இதில் 11.2% மத்திய அரசுடைய ஈக்விட்டி. தமிழ்நாடு அரசுடைய ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 11.2%. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 22.4% ஈக்விட்டி வந்து மத்திய அரசு மாநில அரசு போடுறாங்க. இதில் வந்துங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசு எங்கேயும் யாரையும் தடுக்கல. சிஸ்டம்காக நான் சொல்றேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்றதை பார்த்தா மெட்ரோ ஃபுல்லா மத்திய அரசு கட்டி கொடுக்கணும், அதனால மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். 15.4% மத்திய அரசுடைய பங்கு, 15.4 மாநில அரசுடைய பங்கு, மிச்சதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியினுடைய பங்கு. இதுல மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு அந்த பணம் இதெல்லாம் அந்தந்த டேர்முக்கு வருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் வரும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒரு காம்பனன்ட் கொடுப்பாங்க, அந்த காம்பனன்ட் வந்தோடனே வரும். ஒரே நேரத்தில் 100% பணம் எங்கேயும் வராது. பிகாஸ் இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். காரிடார் ஏ, காரிடார் பி, காரிடார் சின்னு இவங்களே இந்த ப்ராஜெக்டை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை குழப்ப முயல்வது என்னன்னா, இது ஒரே நேரத்தில் ஒன் டைமா அது வந்துடும், ஒன் டைமா வராது. பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட். இது தமிழக அரசுக்கும் நன்றாக தெரியும். அதனாலதான் தமிழக அரசுடைய அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதுவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 30.8% தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 69.2% ஏடிபி மணிலால் இருக்கக்கூடிய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஜப்பானுடைய ஜிக்கா அவங்க எல்லாம் சேர்ந்து போடுறாங்க. அந்தந்த டைமுக்கு அந்த ஈக்விட்டி காம்பனன்ட் வந்துடும். இதை வந்து மத்திய அரசு பல இடத்துல தெளிவுபடுத்தியும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. This is on local news, sir. You'll be very surprised, sir. You'll be very surprised. வெள்ளலூருடைய குப்பை கிடங்கு அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண விரும்பலீங்கன்னா, நான் எங்களுக்கு வெள்ளலூர்ல குப்பை கிடங்கு இருக்கக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு குழு இதற்கு முன்பு மத்திய அமைச்சரை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய வெள்ளலூர் இயக்கத்தினுடைய தலைவர்களை கூட்டிட்டு போனோம். ஒரு பப்ளிக் பெரிய ஒரு இயக்கம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதுல நண்பர்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஒரு பக்கம் டீ செலவு 27 லட்சம் கொடுத்திருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்ஜிடி மத்திய அரசுக்கு 2 முறை உத்தரவு போட்டிருக்காங்க வெள்ளலூர்ல இருந்து குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று. 2 முறையும் என்ஜிடியினுடைய ஆர்டரை தமிழக அரசு டிசோபே பண்ணிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த அநியாயம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது. சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசு டிசோபே பண்ணிருக்கு. அப்ப அதுக்கு மேல மத்திய அரசு என்னன்னா பண்ணணும், நீங்களே சொல்லுங்கண்ணா. என்ஜிடி இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே மாசு இருக்கு, பக்கத்துல வீடு இருந்தா உங்களுக்கு பிரச்சனை, வீடு இருக்கக்கூடாது, உடனடியாக அப்புறப்படுத்துக்கு டைம் கொடுத்தும் பண்ணல, ஃபைன் போட்டு பண்ணல. ஸோ வேண்டா வெறுப்பாக இன்னைக்கு தமிழக அரசு என்ஜிடி எதிர்த்து நிற்கின்ற ஒரு கேவலமான நிலைமையில் இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம். அதனால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு டெல்லி போறோம். We will meet our honorable environment minister. Again we will make an appeal through NGT. தமிழ்நாடு கவர்மெண்ட் should shift இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்க வெளியே எடுத்துட்டே போகணும். People have lot of respiratory lungs and every problem, sir. அதனுடைய 27 லட்சம் பில் கொடுத்தது சரியா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கு நல்லா சாப்பாடு போடணும், நல்ல மாற்றுக்கருத்து இல்லை. காவல்துறை அதிகாரிகளுக்கு, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு நிறைய நல்ல உணவு கொடுக்கணும். அது வந்து அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 27 லட்சம் கணக்கு, கிரீஸுக்கு ஏதோ 12 லட்சம், வண்டி வாடகைக்கு 23 லட்சம், ஏதோ சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால் இதை வந்து பேசும் பொருளாயிருக்கு. உதாரணத்துக்கு நிறைய பத்திரிகை பேசும் பொருளாயிருக்கு. முறைப்படி தணிக்கை பண்ணி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடாது. லெட் தம் டு a proper auditing. எத்தனை பேர் வந்தாங்க, வந்தவங்க சிக்னேச்சர் இருக்கா, ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் வந்து செக் பண்ணட்டும். ஒரு மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஒரு குழுவோ செக் பண்ணி உண்மையாலும் 26 லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்கா, தினமும் 600 பேர் வந்தாங்களா, செக் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு அந்த சந்தேகம் போயிருக்கும். சாப்பிடுவது பிரச்சனை இல்லைங்கன்னா நம்முடைய அதிகாரிகளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனா சாப்பிட்டுருக்காங்களா, அத்தனை பேர் வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அறிக்கை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா நமக்கு சந்தேகம் வராது. இன்னைக்கு அது நகைச்சுவையா இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே 27 லட்சமா, நிறைய பேருக்கு தெரியாது வெள்ளூர் குப்பை கிடங்கு எவ்வளவு பெருசுன்னு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வெள்ளூர் குப்பை கிடங்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியாது, அவங்க இன்னைக்கு சீக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 27 லட்சம் ரூபாய்க்கு டீ காஃபி சாப்பிடுவாங்களா ஒரு ஊர்ல. அதனால் இது மத்திய மாநில அரசுடைய பொறுப்பு. கலெக்டர் தலைமையில் ஒரு குழு இதை ஆராய்ஞ்சு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும்.